ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 2ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் அனைத்து கேள்விகளுக்கும் சந்தேகத்துக்கும் குழப்பத்துக்கும் ஒரு சரியான பதிலளிக்கக்கூடிய அத்தியாயம். இந்த அத்தியாயம் மட்டும் அல்ல, ஸ்ரீமத் பாகவதம் முழுவதுமே கலியுகத்துல மக்களுக்கு என்னெல்லாம் கேள்விகள் இருக்கு, இறை விஞ்ஞானத்தை பற்றிய குழப்பங்கள் சந்தேகங்கள் அனைத்துக்கும் பாகவதம் தகுந்த பதிலளிக்கும். அப்ப பாகவதம் முழுவதுமே 10 விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. 10 விஷயங்கள் பரவலாக. இந்த 10 விஷயத்திலே ஜனங்களுக்கு குழப்பம் இருக்கு. இந்த 10 விஷயத்திலுமே ஜனங்களுக்கு குழப்பமும் கேள்வியும் சந்தேகம் இருக்கு. அதை ஒன்னொன்னா பாகவதம் கிளியர் பண்ணிட்டே வரும். என்னென்னது? அதான் முதல்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 1ஆம் ஸ்லோகத்திலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்துல இந்த 10 விஷயங்கள், சர்க்கா, விசர்கா, ஸ்தானம், ஓஷனம், உதய, மன்வந்தரா, ஈசானுகதா, நிரோதா, முக்தி, ஆசிரியம். படைப்பு, உபப்படைப்பு, பல்வேறு கிரகங்கள், யாருடைய பாதுகாப்புல நாம் இருக்கணும், அப்புறம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய வர்ணனைகள், அதுக்கப்புறம் மனுக்களுடைய மாற்றம், இறைவனை பற்றிய விஞ்ஞானம், அப்புறம் முக்தி என்பது என்ன, முடிவாக வாழ்க்கையின் இறுதி லட்சியத்தை எப்படி அடையிறது. அதுல நம்ம கடந்த வகுப்புல சிருஷ்டி, கிரியேஷன், படைப்புக்கான காரணம் என்ன, படைப்பு எப்படி நிகழ்ந்தது, படைப்புக்கு பின்னாடி படைப்பாளி என்ற பகவானுடைய அகாரணமான அசாத்தியமான சக்தி இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கிரியேஷனுக்கு பின்னாடி கிரியேட்டர், படைப்புக்கு பின்னாடி படைப்பாளியான பகவான் இருக்கிறார். கிருஷ்ணர் தான் படைப்பாளின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரம்மா செகண்டரி கிரியேஷன், பிரம்மதேவர் 2ஆம் படைப்பு செய்கிறார்னு பார்த்தோம். அப்புறம் பல்வேறு கோள்களை பற்றிய வர்ணனைகள், ஸ்ரீமத் பாகவதத்தின் 5ஆம் ஸ்கந்தம், ஸ்ரீமத் பாகவத்துடைய 5ஆம் ஸ்கந்தத்துல பல்வேறு கிரகங்களை பற்றிய வர்ணனைகள், அங்க பல்வேறு ஜீவராசிகளை பற்றிய வர்ணனைகள். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் இந்த வேறு கிரகத்துக்கு போற வேலையை வந்து விஞ்ஞானிகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படியாவது வேறு கிரகத்துக்கு போக முடியுமா, அங்க உயிர் வாழ முடியுமா, அங்க உயிர்வாளிகள் இருக்கிறாங்களா, இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா எந்த ஒரு செயற்கையான கருவியோட ஆராய்ச்சி இல்லாமல ஆன்மீக விஷயங்கள், ஸ்ரீமத் பாகவதத்துல பல்வேறு கிரகங்களை பற்றிய வர்ணனைகள், இந்த பல்வேறு கிரகங்கள்ல எப்படி பல்வேறு உயிரினங்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு தன் யோக சித்தினால தேவகுதியோடைய கணவர் கர்தம மகரிஷி, கர்தம பிரஜாபதி, கர்தமர் வந்து ஒரு பறக்கும் நகரத்தை உருவாக்குனார். பிளைங் சிட்டி, ஒரு பிளானட், பறக்கும் ஒரு கிரகத்தையே உருவாக்கி அதுல எல்லா கிரகத்தையும் சுத்தி காமிக்கிறார். இது எந்த ஒரு செயற்கையான பேரளவான பொறியியல் எந்திரங்கள்லாம் இல்லாம தன்னுடைய யோக சித்தியினால ஒரு பறக்கும் நகரத்தையே உருவாக்கி அதுல தன் மனைவியோடு பிரயாணம் செஞ்சார் கர்தம மகரிஷி. இது போன்ற பல்வேறு தகவல்கள் பாகவதத்தில் இருக்கு. பல்வேறு தகவல்கள். நாரதர் எந்த ஒரு மாற்றம் இல்லாம 3 உலகத்துக்கு சஞ்சரிக்கிறார் அதே சரீரத்தோட. நாரத மகரிஷி அதே சரீரத்தோட 3 உலகத்துக்கு சஞ்சரிக்கிறார்.
ஈரேழு 14 லோகங்கள் பூர் புவ ஸ்வாகா பூர்லோகம் புவர்லோகம் சர்க்கலோகா ஜனலோகா தபோலோகா சத்தியலோகா கீழ அத்தல வித்தல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால ஈரேழு 14 லோகத்துக்கும் எந்த ஒரு எந்திரம் நவீன எந்திரமோ கருவியோ செயற்கையான எந்திரத்தை கொண்டோ பொறியியல் எந்திரத்தை கொண்டோ இல்லாம ஆத்மீக பலத்தினால நாரத முனிவர் 3 கிரகத்துக்கு சஞ்சரிக்கிறார். துர்வாச மகரிஷி, இந்த மாதிரி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு சாஸ்திரத்துல. அதனால ஆன்மீகம் இல்லைன்னா அறிவியல் இல்லைன்னே சொல்லலாம். அறிவியல் என்னது? அறிவியல் ஆன்மீகம் சொல்ல விஷயங்களை அறிவியல்ல இப்போ மனிதன் தன் புத்தியை வச்சு ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிட்டு. ஆன்மீகத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, சாஸ்திரங்கள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, பாகவதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, அத மனித மூளையை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா செயற்கையா தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு இவ்வளவு வருஷங்கள் ஆயிட்டு. அதுக்கு எவ்வளவு வருஷங்கள். அப்ப பல்வேறு கிரகத்தை பற்றிய தவறான அபிப்பிராயங்கள். அங்க உயிர்வாளிகளே இருக்க மாட்டாங்க, அங்க ஒண்ணுமே இருக்காது, அங்க கல்லும் மண்ணும் தான் இருக்கும், சந்திரன்ல உயிர்வாளியே கிடையாது, சந்திரன்ல வெறும் கல்லும் மண்ணும் தான் இருக்கு, இப்படிங்கிற தவறான கருத்துக்களை தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில இந்த விஞ்ஞானிகளால கற்பிக்கப்படுது. காரணம் என்னன்னா இவங்க அங்க போகவே முடியாது. இந்த பௌதிக அறிவை கொண்டோ, பௌதிக எந்திரத்தை கொண்டோ, அல்லது இந்த சிறு மூளையை வைத்துக் கொண்டோ போகக்கூடிய இடம் அல்ல. அது ரொம்ப புண்ணிய கர்மாக்கள் செய்யறவங்க, புண்ணிய காரியம் செஞ்சு தன்னுடைய புண்ணிய பலத்தினால மேல் உலகத்துக்கு போறோம். அப்ப இங்க கூட அதிக வசதி வாய்ந்த நபர்கள் மேல் உலகத்துல இருக்காங்க. அழகானவங்க, அறிவானவங்க, வசதி வாய்ப்புகள், இதெல்லாமே உயர் கிரகங்கள்ல இருக்கு. இந்த உயர் கிரகத்துக்கு போறத பற்றிய தகவல் பிரபுபாதர் நிறைய அவருடைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் தனி புத்தகமாவே போட்டிருக்காரு. ஈஸி ஜேர்னி டு அதர் பிளானட். வேறு கிரகத்துக்கு எப்படி எளிதாக பிரயாணம் செய்வது. இவ்வளவு பிரயத்தப்படவே வேண்டாம். கோடிக்கணக்கு ஆயிரம் கோடி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு பண்ணி மனித நேரத்தை விரயம் செஞ்சு இப்படி எல்லாம் பண்றதை விட சாஸ்திர பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு சாஸ்திரப்படி வாழும்போது இயல்பாவே அந்த உயர் கிரகத்துக்கு அவங்க போலாம். பகவத்கீதையில கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ரஜசா ஜெகன்ன குண வித்திச்சா அதோ கச்சந்தி தாமசா. சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே நிதானம், பொறுமை, எளிமை, பணிவு, சகிப்புத்தன்மை, மற்ற ஜீவராசிட்ட கருணை, இரக்கம், இந்த மாதிரி தெய்வீகமான குணத்தில் இருக்கிறவங்க யார் மேலேயும் பொறாமப்படுறது இல்ல, யாரையும் குற்றம் சொல்றது இல்ல, யாரையும் அவமானப்படுத்துறது இல்ல. ரொம்ப எளிமையான பணிவான குணத்தில் சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்க உயர் கிரகத்தை நோக்கி போவாங்க. அந்த குணத்தினால அவங்க உயர் கிரகத்தை நோக்கி போவாங்க. அங்க போய் இதை விட பல்வேறு வசதிகளை அனுபவிப்பாங்க. தீவிர குணத்தில் இருக்கிறவங்க போட்டி, பொறாமை, சண்டை சச்சரவு, நிம்மதியின்மை, இந்த மாதிரி குணத்தில் இருக்கிறவங்க முட்டாள்தனமா செயல்படுறது, பரபரப்பா இருக்கிறது, ஆக்ரோஷமா இருக்கிறது, இவங்க இந்த ஜட உலகத்திலேயே பல்வேறு சரீரம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜட உலகத்துல இந்த பூலோகத்திலேயே பல்வேறு சரீரம் மாறுவாங்க. மனிதர்கள், தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, இந்த மாதிரி சரீரம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. மத்திய திஷ்டந்தி ரஜசா ஊர்த்தம் கச்சந்தி சத்வஸ்தா மத்திய திஷ்டந்தி ரஜசா. சாத்விகமான குணம், தெய்வீக குணம் இருக்கிறவங்க உயர் கிரகத்துக்கு போவாங்க. சொர்க்கலோகம், பிரம்மலோகம், சித்தலோகா, சாரணலோகா, கிண்ணறலோகா, கிம்புருஷலோகா, வித்யாதரலோகா, கந்தர்வலோகா, இந்த மாதிரி பல்வேறு உயர் கிரகங்கள் இருக்கு. சாத்விகமான குணத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. தீவிர குணம், முட்டாள்தனம், ஆக்ரோஷம், பரபரப்பு, கோபம், பொறாமை, இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க இந்த ஜட உலகத்திலேயே இந்த பூலோகத்திலேயே வேற வேற சரீரம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. 84 லட்சம் வகையான உயிரினம் இருக்கு. மத்திய திஷ்டந்தி ரஜசா ஜெகன்ன குண வித்திச்சா அதோ கச்சந்தி தாமசா. சோம்பேறித்தனம், சோம்பல், மயக்கம், அறியாம, புலன்ப வாழ்க்கை, இப்படியே தன் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு மந்த புத்திக்காரங்களாகவும் சோம்பேறிகளாகவும் இருக்கிறவங்க இருள் நிறைந்த பிரதேசத்துக்கு போவாங்க. அதல விதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால, இந்த மாதிரி அவங்க குணத்துக்கு ஏற்றாற் போல அவங்கவுங்க குணத்துக்கும் செயலுக்கும் ஏற்றாற் போல பல்வேறு கிரகங்களும் அங்க பல்வேறு உயிர்வாளிகளும் இருக்காங்க. இதை பற்றிய வர்ணனைகளும் ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கு. அவர் படைப்பை பற்றிய தத்துவம் பாகவத்தில் உண்டு. அத பகவான் தான் செய்யறாருன்னு தெளிவாக பகவான் எவ்வாறு படைப்பை நிகழ்த்துகிறார், சிருஷ்டிப்பு லீலா,
இந்த சிருஷ்டிப்பு லீலையை அவர் எவ்வாறு நிகழ்த்துகிறார் பாகவத்தில் இருக்கு. உபசிஷ்டிய பிரம்மா எப்படி செய்யறாருன்னு பாகவத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் பல்வேறு கிரகத்தை பற்றி வர்ணனைகளும் பாகவத்தில் இருக்கு. எதையுமே உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நேரத்தை வீணாக்க வேண்டாம், ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டாம், மனக்குதிரையை அவிழ்த்து விட்டு கற்பனையில ஓட வேண்டாம். பாகவதம் எடுத்து படிச்சா எல்லா கேள்விக்கும் விடை இருக்கு. ஒரு சாதாரண மனிதன்ல இருந்து தன்னை புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கிற விஞ்ஞானி வரைக்கும், ஒரு சாதாரண மனிதன்ல இருந்து தன்னை ஞானி நினைச்சிட்டு இருக்கிற ஆன்மீகவாதி வரைக்கும், யாரா இருந்தாலும் அவர் ஒரு சாதாரண மனிதனோ அல்ல பெரும் விஞ்ஞானியோ, ஒரு சாதாரண பாமரனோ அல்லது தன்னை புத்திசாலி நினைக்கிற ஞானியோ ஆன்மீகவாதியோ யாரா இருந்தாலும் பாகவதம் எடுத்து படிச்சா அவங்க கேள்விக்கெல்லாம் பதில். எல்லா கேள்விக்கும் தகுந்த விடை பாகவதம் அளிக்குது. சரி, அதுக்கப்புறம் பல்வேறு மனுக்களுடைய அவதாரங்கள். நேற்று பேசிட்டு 14 மனுக்கள் இருந்தாங்க. அப்போ மனுக்கள் யாரு, அந்த மனுக்களுடைய போதனை என்ன, மனித குலத்தை எப்படி அவங்க வழி நடத்துறாங்க, அதை பற்றிய வர்ணனைகளும் பாகவதத்தில் இருக்கு. அதை பற்றிய வர்ணனைகள் சாஸ்திரத்தில் இருக்கு. அப்ப படைப்பு, சர்க்கா, உபசிஷ்டி, விசர்கா, அப்புறம் பல்வேறு கிரக அமைப்புகள், அப்புறம் போஷணம், உதகா. போஷணம்னா பகவானுடைய கருணையை எப்போ நம்பி இருக்கிறது, பகவானுடைய பாதுகாப்புல இருக்கிறது. அதான் நேற்று பேசிட்டு பகவானுடைய பாதுகாப்புல இருக்கு. அப்புறம் பல்வேறு மனுக்கள், இது வரைக்கும் நேற்று ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்ப இன்றைய வகுப்புல ஈஷானு கதா. இன்னைக்கு 3 விஷயம். ஈஷானு கதா, நிரோதா, முக்தி. அப்ப என்னாச்சு, நேற்று பேசிய விஷயங்களுடைய தொடர்ச்சி தான் அது. சர்க்கா சிருஷ்டிப்பு, விசர்கா உபசிஷ்டிப்பு, ஸ்தானம் பல்வேறு கிரக அமைப்புகள், போஷணம் பகவான் மட்டும்தான் அடைக்கலம், மன்வந்தரம் பல்வேறு மனுக்களுடைய அவதாரங்கள். இதை பத்தி எல்லாம் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு ஈஷானு கதா அல்லது ஹரிகதா. அவதாரானு சரித்தம், பகவானுடைய அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள், அவருடைய சரித்திரம். இந்த சரித்திரம் ஈஷானு கதா. இதை பற்றியும் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு தவறான கருத்துக்கள். கிருஷ்ணர் உடலை விட்டுட்டாரு, அந்த உடலை எரிச்சாங்க, அந்த ஆத்மா ஜெகநாத பூரியில தான் இருக்குது, அந்த இதயத்தை கொண்டு ஜெகநாத பூரியில வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இறைவனுடைய பிறப்பு, அவரது மறைவு, இறைவனுடைய பிறப்பு, பகவான் கிருஷ்ணனுடைய பிறப்பு, அவருடைய மறைவு, இது ரெண்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில நிறைய தவறான குழப்பங்கள் எல்லாம் உருவாக்கி. அவருடைய பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பா நினைக்கிறது, அவரு நம்மள மாதிரி பிறந்தாருன்னு நினைக்கிறது, அவரு நம்மள மாதிரி இறந்து போனார்னு நினைக்கிறது, அவரு நம்மள மாதிரி ஒரு உடல் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறது, அவரே ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறது, அல்ல அவர் ஒரு யதுகுலத்துல ஒரு அரசரா, அவர் ஒரு மன்னரா நினைக்கிறது, அல்லது அவரை ஒரு சாதாரண மாடு மேய்க்கும் ஆயர் குலத்தை சேர்ந்தவரா நினைக்கிறது. இந்த மாதிரி பகவானை பற்றிய பல்வேறு குழப்பங்கள், தவறான அபிப்பிராயங்கள், தவறான வழிகாட்டுதல்கள், அதுக்கெல்லாம் பாகவதம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். பகவானுடைய பிறப்பு நமது பிறப்பை போல அல்ல, அவர் பிறப்பற்றவர், அஜா. நேற்று கூட பக்தி சாஸ்திரி வகுப்புல பேசிட்டு இருந்தோம், பகவத்கீதையுடைய 4ஆம் அத்தியாயம். அதுல பகவான் கிருஷ்ணர் தன் பிறப்பை பற்றி சொல்கிறார். அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சமதிஷ்டாப்பிய சம்பவாமி ஆத்மமாயா. நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும் அஜோபிஷன் அவ்யயாத்மா. பூதானாம் ஈஸ்வரோபிஷன், நான் உயிர்வாழிகளுக்கு மத்தியில் தோன்றுகிறேன். நான் பிறப்பற்றவன் தான், ஆனா பிறவி எடுக்கிறேன். நான் அழிவற்றவன் தான், இருந்தாலும் மறைகிறேன். சூரியன் தோன்றி மறைகிறது போல. இப்போ சூரியன் உண்மையில் அப்படியேதான் இருக்குது. சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி போகுது, அவ்வளவுதான். நம்ம காட்சிக்கு சூரியன், நம் கண்களுக்கு சூரியன் தோன்றுவது போல் மறைவது போல் இருக்கின்றதே தவிர உண்மையில சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. சூரியன் அதன் பாதையில சுழண்டுகிட்டு இருக்கு, பூமி அதன் பாதையில சுழண்டுகிட்டு இருக்கு. இதனால நம்ம கண்ணுக்கு ஒரு காட்சி எப்படி தெரியுதுன்னா, 6 மணிக்கு சூரியன் வந்துருச்சு, காலையில 6 மணிக்கு சூரியன் வந்துருச்சு, அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சு போச்சு. ஆனா உண்மையில
சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. அது எப்பவுமே நிலையா இருக்கு. அது ஸ்தானம் அது எப்பவும் நிலையா இருக்கு. ஆனா நம்ம கண்களுக்கு வந்து அது தோன்றுவது போல, மறைவது போல இருக்கு. அதே போலதான் கிருஷ்ணர் பிறப்பதும் இல்லை, அவர் இறப்பதும் இல்லை. அவர் தோன்றுகிறார், நம் கண்ணு முன்னாடி தோன்றுகிறார், நம் கண்ணிலிருந்து மறைந்து விடுகிறார். ம். அதனால அவர் நித்தியமானவர். அஜோ பிறப்பற்றவர், அவ்யயம் அழிவற்றவர். அஜோபிசன் அவ்யயாத்மா. பூதானாம் ஈஸ்வரோபிஸ் அவர் உயிர்வாளிகள் மத்தியில தோன்றுகிறார். எப்படி தோன்றாரு? சம்பவாமி ஆத்ம மாயையா தன் சொந்த சரீரத்தோட இங்க வர்றாரு. தன் சொந்த சரீரம். இதுக்கு சில வகுப்புகளுக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் வாடகை சரீரம். இந்த சரீரம் இருக்குல்லையே நம்மளது இது வாடகை சரீரம். இது ஒரு டைம் வந்தா ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிடுவாரு. வீட்டை காலி பண்ணுங்க. அந்த மாதிரிதான் நம்ம சரீரம். ஒரு வயசு வந்துட்டா இந்த சரீரத்தை விட்டுதான் ஆகணும். யாரும் இது என்னுடைய சரீரம் உரிமை கொண்டாடவே முடியாது. நம்ம தான் இது என் உடல், இது என்னுடைய உடல்னு நம்ம உரிமை கொண்டாடுறோம். எவ்வளவு நாள் கொண்டாட முடியும்? ஒரு நாள் இந்த உடலை விட்டுதான் ஆகணும். ஏன்னா இந்த உடல் எனக்கு நிரந்தரம் இல்ல. இது ஜட இயற்கையெல்லாம் எனக்கு கிடைத்த ஒரு பரிசு. இந்த ஜட இயற்கை எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த ஜட உடல், இந்த உடல் என்னது இல்ல. இது வாடகை வீடு தான். நான் ஜட இயற்கையிட்ட இந்த கிருஷ்ணர்கிட்ட இந்த உடம்ப நான் கடன் வாங்கியிருக்கேன். பகவான் கிருஷ்ணருடைய மாயாசக்தி, பகவான் கிருஷ்ணருடைய மாயாசக்தியான ஜடசக்தியான இந்த பௌதிக சக்திகிட்ட இந்த ஆன்மா இந்த உடலை கடனா பெற்றிருக்கு. இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கு? மாயாசக்தி. மாயாசக்தி யாரு? கிருஷ்ணருடைய சக்தி. அப்போ ஒரு வகையில பார்க்க போனா இந்த உடலை நம்ம கிருஷ்ணர்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கிறோம். தேவையில்லாம கடன் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா ஒரிஜினல் சொந்த உடலே இருக்கு. சொந்த உடலை விட்டுட்டு எவனா வாடகை வீட்டு பாருங்க. என்ன ஒரு வேடிக்கை. சொந்த வீட்டை விட்டுட்டு யாரா வாடகை வீட்டுக்கு போவாங்களா? நம்மள மாதிரி முட்டாள்கள் தான் போவோம். சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போன கதை யாருக்காவது தெரியுமா? சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போன கதை அது நம்ம தான் பண்ணிருக்கோம். பகவானுடைய ஆன்மீக லோகத்துல நமக்கு சொந்த உடல் இருக்கு. அந்த உடலை விட்டுட்டு ஒரு வாடகை வீட்டை வாங்கிட்டு வாடகை உடல் எடுத்துட்டு சரி இது என்ன பண்றோம்? வாடகை உடல் எடுத்துக்கிட்டு அதுக்கு சொந்த பேரை கொண்டாடிட்டு இருக்கு. இது அடுத்த பிரச்சனை. முதல்ல நம்ம பண்ண தப்பு என்னன்னா, ஜீவாத்மா பண்ண முதல் தப்பு சொந்த வீட்டை விட்டது. 2வது தப்பு வாடகை வீட்டை எடுத்துட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறது. இது இந்த உலகத்துல யாராவது எந்த புத்திசாலியாவது பண்ணுவாங்களா? எந்த புத்திசாலியாவது சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுல போய் அதுக்கு உரிமை கொண்டாடுவாங்களா? அந்த ஒரே புத்திசாலி நாம தான், ஜீவாத்மாக்கள் தான். கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகத்துல நமக்கு சொந்த உடல் இருக்கு. அந்த சொந்த உடலை விட்டுட்டு வாடகை உடல் எடுத்துக்கிட்டு இது நானே என்னதுன்னு உரிமை கொண்டாடி. இதுதான் மாயை, இதுதான் அறியாமை. அப்போ இந்த மாயை அறியாமை இதில் இருக்கிற நான் என்ன நினைச்சுக்கிறேன்? கிருஷ்ணர் என்னை போலதான். நான் அறியாமையில் இருக்கு. மாயா சித்தானாம் நரதாரகேன. நான் அறியாமையில் இருக்கிறதுனால நான் என்ன நினைச்சுக்கிறேன்? ஓ கிருஷ்ணர் நம்மள மாதிரிதான் பிறவி எடுத்திருக்கிறாரு. கிருஷ்ணர் நம்மள மாதிரிதான் 2 கை 2 காலோட நிக்கிறாரு. கிருஷ்ணருக்கு நம்ம மாதிரிதான் உடம்பு. இந்த மாதிரி அறியாமையில் இருக்கிறவங்க அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்திரம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். முட்டாள்களும் அறிவியலிகளும் நான் இந்த பூமியில தோன்றும் போது என்னையும் ஒரு சாதாரண மனிதரா நினைக்கிறாங்க. காரணம் அவங்க மாயனுடைய பிடியில் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் மாயாவுடைய கடைசி வலை என்னது? தன்னையும் கடவுளா நினைச்சுக்கிறது. ஓ கிருஷ்ணர் கடவுளா, அப்ப நானும் கடவுள் தான். எப்படி? நான் இப்ப வந்து இன்னும் நான் உணரல. அப்ப நான் உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் கடவுள் ஆயிருவேன். கடவுள் வந்து ஒரு பிரம்மங்க. அவர் ஒரு பிரம்மம். அந்த பிரம்மம் இருக்கு இல்லையா? அந்த பிரம்மம் வந்து நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துருச்சா? அது நம்மள மாதிரி செயல் பண்ணிச்சா? அப்புறம் அந்த உடலை விட்டுட்டு போயிடுச்சா? அதே மாதிரிதான் நாம இப்ப மறந்து போயிருக்கோமா? இப்ப நம்ம பிரம்மம்னு உணர்ந்துட்டோமா? அப்படி பிரம்மன்னு உணர்ந்துட்டோம்னா பிரம்மத்துல செயல்படுவோமா? அதுக்கப்புறம் இந்த உடலை விட்டது நாமளும் பிரம்மம் ஆயிருவோமா? அப்புறம் அந்த பிரம்மமும் நாமளும் வேற வேற இல்ல. இது அடுத்தது. அடுத்த முட்டாள்தனம். முதல் முட்டாள்தனம் என்னதுன்னா, கடவுள் வந்து உருவமற்றவர் நினைக்கிறது. அவர் உருவமற்றவரு. முதல் முட்டாள்தனம் என்னது? கடவுள் உருவமற்றவரு. அவர் நம்மள மாதிரி உருவம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த உருவத்தை விட்டு திரும்பி பிரம்மம் ஆயிடுறாரு. 2வது முட்டாள்தனம் என்ன? நானும் அதே மாதிரிதான். நான் இப்ப முட்டாளா இருக்கிறேன். அறியாமையில் இருக்கிறேன். இப்ப நான் அந்த பிரம்மன்னு உணர்ந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி செயல்பட்டேன்னா, பிரம்மத்துல இருந்து நான் ஆத்மாங்கிற தளத்துல செயல்பட்டா, இந்த பௌதிக விஷயத்துல நான் விடுபட்டுட்டேன்னா, அப்ப நானும் கடவுள் ஆயிடுவேன். அப்புறம் நான் வேற, கடவுள் வேற இல்ல. இது 2வது முட்டாள்தனம்.
நானும் கடவுளும் ஒண்ணுதான். இதுதான் மாயோட கடைசி வலை. தன்னையே கடவுளா நினைக்கிறது. மாயாவாதிகள் என்ன நினைப்பாங்க? தன்னையே கடவுளா நினைக்கிறது. பௌதிகவாதி பௌதிகவாதி என்ன நினைக்கிறாரு? இந்த உடல் தான் எல்லாம் நினைச்சுக்கிறாரு. ஒண்ணு நம்ம பௌதிகவாதியா இருக்கிறோம். நம்ம எல்லாம் இந்த உடல் நினைச்சுக்கிறோம். இல்ல நம்ம மாயாவாதியா இருக்கிறோம். நாமளும் கிறிஸ்தவரும் ஒண்ணுன்னு நினைச்சு. நீங்க பாருங்க, ஜனத்தொகையில மக்கள்ல 99% இப்படிதான் இருக்காங்க. ஒண்ணு தான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல தானும் கடவுளும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டு. ஒண்ணு நான் இந்த உடல் நினைச்சுட்டு அந்த உடல் தளத்துல புலன்பத்துக்காகவே செயல் பண்ணுவாங்க. இல்லையா நானும் கடவுள் ஆயிட்டேன். நான் இப்ப ஆன்மீகத்துக்கு போறேன். நான் கடவுளை உணர்ந்துட்டேன். நானும் கடவுள் ஆயிட்டேன். நானும் கடவுள் ஒண்ணுதான். இந்த மாதிரி தப்பான அபிப்பிராயங்கள். அதற்கெல்லாம் பாகவதம் தகுந்த பதில் அளிக்கிறது. முற்றுப்புள்ளி வைக்குது. ஏன்னா கிறிஸ்தருடைய உடல் அவரது உடல் ஆன்மீகமானது. கிறிஸ்தருடைய உடல், அவர் ஆன்மா, அவருடைய நாமம் எதுவுமே எல்லாம் ஆன்மீகமானது. நமக்கு ஆன்மா மட்டும் தான் ஆன்மீகமானது. உடல் பௌதிகமானது, மனது பௌதிகமானது, புத்தி பௌதிகமானது. நமது எல்லாம் பௌதிகமானது. ஆத்மா மட்டும் தான் ஆன்மீகமானது. அதனால ஜீவாத்மா பரமாத்மா என்னைக்கு ஒன்னே கிடையாது. ஜீவாத்மா ஜீவாத்மா தான் பரமாத்மா பரமாத்மா. சோ அதனால அடுத்த இங்க பல்வேறு தவறான கருத்துக்கள், குழப்பங்கள் சமுதாயத்துல கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி, ராமருடைய லீலைகளை பற்றி, அவர் அவதாரத்தை பற்றி, ஈஷானு கதா, அந்த ஹரிகதா அமிர்தம், அவதாரானு சரித்திரம், பகவானுடைய அவதாரங்கள், அந்த சரித்திரங்கள் எல்லாம் புகழ் வாய்ந்தது. சாதாரண இந்த ஜட உலகத்துல இருக்கிற நாவல் மாதிரி கட்டுக்கதை மாதிரி எல்லாம் கிடையாது. சிலர்லாம் வந்து நல்ல சுவாரஸ்யமான நாவல்கள் எழுதுவாங்க. சிலர்லாம் நிறைய கதை எழுதுவாங்க. பெரும்பாலான மக்கள் அதை கவரப்படுறாங்க. ஓ, இந்த பொன்னியின் செல்வன் நாடகம் ரொம்ப நல்லா இருக்கே, அந்த பொன்னியின் செல்வன் நாடகத்தை படமா எடுத்த என்ன அப்படின்னு பல பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது கற்பனை. கற்பனை கதைக்கு மக்கள் இவ்வளவு ஆர்வம் காமிக்கிறாங்க. ஆனா இது கற்பனை அல்ல. இது வந்து அனைத்தும் உன்னதமானது. கிருஷ்ணாவுடைய கதை வந்து கற்பனை அல்ல, உன்னதமானது. அப்போ பொன்னியின் செல்வனை போன்ற ஒரு கதைக்கே மக்கள் அவ்வளவு ஆர்வம் காமிக்கும் போது இந்த கிருஷ்ண லீலைக்கு எவ்வளவு ஆர்வம் காமிக்கும். இது உண்மையானதும் ஆன்மீகமானதும் தெய்வீகமானதும். சோ மக்கள் பெரும்பாலும் பௌதிக விஷயங்களால கவரப்பட்டிருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி நாவல்கள், சரித்திரங்கள், கதைகள் இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆசையா இருக்கும். நிறைய பேர் கதை கேட்க ஆசை. அந்த சினிமால என்ன கதை, இந்த சினிமா, நீங்க என்ன சினிமா போனாலும் ஒரே கதை தான். ஒரே கதை தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவாங்க. அந்த ஆண் கூட 2 நண்பர்கள் இருப்பாங்க. திடீர்னு ஒரு வில்லன் வருவாரு. அந்த கதாநாயகியை கடத்திட்டு போயிருவாரு. அப்புறம் ஹீரோ போவாரு, சண்டை போடுவாரு, டூயட் எல்லாம் பாடுவாங்க. அப்புறம் வந்து கதாநாயகி கூட்டிட்டு வந்துருவாரு. சுபமா முடிஞ்சுது. இதுதான் பாகவதர் காலத்துல இருந்து இப்ப உள்ள காலம் வரைக்கும். இதுதான் வந்து இதுதான் வந்து தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து இப்ப உள்ள காலம் வரைக்கும். சரி, இந்த கதை எங்கிருந்து தெரிஞ்சது இவங்களுக்கு? ஏன்னா இது ராமாயணத்துல இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு. இவங்க சும்மா எல்லாம் கற்பனை பண்ணி எழுதிட முடியாது. சும்மா புராண கதைகள் எடுத்து இவங்க கற்பனை பண்ணி அந்த இடத்துல இவங்களை ஹீரோ ஆக்கிக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். புராணங்கள்ல பகவான் கதாநாயகனா இருக்காரு. மகாபாரதத்துல கிருஷ்ணர் கதையின் நாயகன். அவர் சுற்றிதான் மகாபாரதமே நடக்குது. பாண்டவர்கள், திரௌபதி தேவி, அதுக்கப்புறம் துரியோதன் வந்தாரு, சகுனி வந்தாரு. இப்படி அங்க பல்வேறு கதாபாத்திரங்கள், பீஷ்மருடைய வீரதீர பராக்கிரமான செயல்கள், இப்படி பல்வேறு கதாபாத்திரங்கள். இதெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி சினிமா படமா எடுத்துடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பேரை மாத்தி, ஊரை மாத்தி இவங்க பேரை போட்டுக்கிறாங்க. இவங்க பேரை போட்டுட்டு வேற ஊரெல்லாம் மாத்திக்கிறது. ஆனா கதை அதேதான். அதே மாதிரிதான் ராமாயணம். ராமாயணத்துல ராமர் தான் கதாநாயகன், சீதா தான் கதாநாயகி. அவங்க 2 பேரும் எடுத்து வச்சுட்டு இவங்க வேற யாரையா போட்டுக்கிறது. கதையை கொஞ்சம் மாத்தி டிங்கரிங் பண்ணி பட்டி பேஸ்ட் எல்லாம் பார்த்து அமுச்சு விட்டுறது. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ ஆத்மீகமான புராண கதைகள் எடுத்து பௌதிகமான இன்பம் அனுபவிக்கிறது. இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதை ஏன் நேரடியா அனுபவிச்சு கூடாது? நேரடியா ராமாயணம் கேட்கலாமே, நேரடியா கிருஷ்ணர் கதைகளை அனுபவிக்கலாமே. அதுல அவ்வளவு ஆனந்தம். ஹரிகதா அமிர்தம். ஹரிகதா அமிர்தம்.
அதனால இந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து தகட்டி போயிரும். நீங்க நல்லா பாருங்க, ஒருத்தர் பல கோடி போட்டு படம் எடுத்த உடனே மக்கள் என்ன சொல்லிடுறாங்க? ச்சே, இந்த படம் நல்லாவே இல்ல. என்ன படம் எடுத்து வச்சிருக்கிறாங்க? உடனே சொல்லிடுறாங்க. மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா, உடனே அத நிராகரிச்சிடுறாங்க. பல ஆயிரம் கோடி போட்டு சினிமா எடுத்துட்டு, மக்கள் உடனே என்ன சொல்லிடுறாங்க? அந்த படம் சரியில்ல. உடனே விமர்சனம் பண்ணிடுறாங்க. ஆனா, இதுவரைக்கும் யாருமே ராமாயணம் எனக்கு பிடிக்கல, மகாபாரதம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. ராமாயணம் சரியில்ல, மகாபாரதம் சரியில்லன்னு சொல்லவே முடியாது. காரணம் என்ன? அது ஹரிகதா அமிர்தம். ஹரிகதா அமிர்தம். அது திகட்டாது. மாறாக என்ன செய்றாங்க? கிருஷ்ணர் மேல உள்ள பொறாமையால, ராமர் மேல உள்ள பொறாமையால, ராமர் ஏன் அப்படி பண்ணாரு? கிருஷ்ணர் ஏன் இப்படி பண்ணாரு? அந்த கேள்வி கேட்கணும்னா பாகவதம் படிக்கணும். ராமாயணத்தில் உள்ள சந்தேகங்கள் நிவர்த்தி அடையணும். குழப்பங்கள் தீரணும். மகாபாரதத்தில் உள்ள சந்தேகங்கள், குழப்பங்கள் தீரணும் அப்படின்னா, அவங்க சாதுக்கள்ட்ட வரணும். ஆன்மீக குருட்ட வந்து கேட்கணும். ஆச்சாரியர்கள்ட்ட கேட்கணும். ஆச்சாரியர் எழுதிய விளக்கங்கள படிக்கணும். பக்தர்ட்ட கேட்கணும். அப்ப அந்த குழப்பத்துக்கான தகுந்த பதில், சரியான பதில் பாகவதம் குடுக்கும். ஈசானு கதா. ஈசானு கதா அமிர்தம். ஹரிகதா அமிர்தம். அது என்ன பண்ணுது? 2 விஷயம் பண்ணுது. ஒண்ணு, அந்த அமிர்தத்த பருகவும் செய்யலாம். இன்னொரு பக்கம் தப்பான அபிப்பிராயங்கள், தவறான எண்ணங்கள் இதெல்லாம் விலகிடும். ராமாயணம், மகாபாரதம், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அவதாரங்களை குறித்த லீலைகள், மகிமைகள், அதெல்லாம் அனுபவிக்கவும் செய்யலாம் ஒரு பக்கம். ஒரு பக்கம் அத அனுபவிக்கலாம். ஓ! வெரி நைஸ். வராகமூர்த்தி எப்படி இரண்யாக்ஷன் கூட சண்டை போட்டாரு? எப்படி பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ண பரீட்சித் மகாராஜ் அவ்வளோ ஆர்வமா கேட்கிறாரு. பரீட்சித் மகாராஜா வந்து அ நிவிர்த்த தஷ்ணை. இதுக்கு முன்னாடி படிச்சோம். நிவிர்த்த தஷ்ணி உபநீயமானம். இது வந்து அ ஏக்கம், தாகம். கிருஷ்ண கதையில தாகம் இருக்கிறவங்க அப்படி விரும்பி கேட்பாங்க. ஓ! என்னாச்சு? பரீட்சித் மகாராஜ் கேட்கிறாரு, ஏன் கிருஷ்ணா வந்து மதுரைய விட்டு பிருந்தாவனத்துக்கு போனாரு? ஏங்க அந்த அரக்கர்கள்லாம் கிருஷ்ணர கொல்ல வந்தாங்க? அப்படின்னு கிருஷ்ணர் சம்பந்தமான கேள்விகள கேட்டுட்டே இருக்காரு. அவ்வளோ ஆர்வம் அவருக்கு. நம்ம ஊர்லயும் வீட்ல எல்லாம் நடக்கும். என்னது? டிவிய ஆன் பண்ணி வச்சுட்டு வாய திறந்து முன்னாடி போய் உட்காந்து அடுத்த சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு. அந்த அம்மா சேர விட்டு கீழயே விழுந்துருவாங்க. ஆன்னு வாய திறந்துட்டு டிவிக்கு முன்னாடி ஏன்னா இது மாயா சுகா. இந்த பௌதிக சுகம் வந்து அப்படியே அவங்க கவருது. ஏன்னா கிருஷ்ணர் மேல சுவை இல்லாதனால, கிருஷ்ணர் மேல சுவையை வளர்த்துக் கொள்ளாதனால, கிருஷ்ண கதா, கிருஷ்ண கதையில சுவையை வளர்த்துக்காதனால, அவங்க வந்து பௌதிக விஷயங்கள போய் நாடுறாங்க. ஆன்னு வாய திறந்து டிவி சீரியல் பார்த்துட்டு. நான் ஒரு தடவ ஒருத்தர் வீட்டுக்கு போனேன். ஏதோ ஒரு விஷயமா போனேன். நான் வெளியில இருந்து கூப்பிடுறேன். அவங்க காதுல விழவே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு டிவி சத்தம். வெளியில இருந்து கூப்பிடுறது உள்ள விழுகவே காதுலயே விழுகல அவங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கத்துனதுக்கு அப்புறம், "ஓ! நீங்க வந்து கூப்பிட்டீங்களா நீங்க?" அவ்வளோ அப்படியே அது லயிச்சு போயிட்டாங்க அதுல. வீடே அதிருது அப்படியே. அந்த மாரி இந்த கிருஷ்ண கதா வந்து அதுல ருசி இல்லாதவங்க, அந்த கிருஷ்ண கதைய கேட்க ஆர்வம் இல்லாதவங்க, அவங்களால கேட்காம இருக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க? பௌதிகமான விஷயங்கள கேட்பாங்க. ஏன்னா, இந்த மனுஷங்களால சும்மாவே இருக்க முடியாது. சும்மாவே இருக்க முடியாது. எதையாவது கேட்கணும், எதையாவது பேசணும், எதையாவது பார்க்கணும். இந்த புலன்கள வச்சுட்டு எப்படி சும்மா இருக்கிறது? புலன்கள வச்சு சும்மா இருக்க முடியாது. எதையாவது பார்த்து தான் ஆகணும், எதையாவது பேசி தான் ஆகணும், எதையாவது கேட்டு தான் ஆகணும். அதனால இந்த உயர்ந்த விஷயத்தை சுவைக்காதனால, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கீழ போயிடுச்சு. கீழ்நிலையா போயிடுச்சு. அவங்க வந்து உலக விஷயங்கள்ல, பௌதிக விஷயங்களை பார்க்கிறது, புலன்ப விஷயங்களை பார்க்கிறது, புலன்ப விஷயங்களை கேட்கிறது, புலன்ப விஷயங்களை நினைப்பது. முதல்ல பார்க்கிறது, கேட்கிறது. அதெல்லாம் என்ன ஆகுது? மனசுல ஸ்டோர் ஆகி ரெஜிஸ்டர் ஆயிடும். பாருங்க, புலன்ப விஷயங்கள் மனதுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு. இப்ப வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றோம். நம்ம ஜெபம் பண்றோம். கிருஷ்ணன் கதையெல்லாம் கேட்கிறோம். ஆனாலும் பாருங்க, புலன்ப விஷயம் ஆழமா மனசுக்குள்ள இருக்கு. பழைய சினிமா, அந்த பாட்டு, அந்த காட்சிகள்லாம் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகும். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கானது மாயா. சோ இது மாயா என்ன பண்ணுது? அவ்வளவு ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணுது. ஈர்க்குது மாயா. அவ்வளோ அ வலுவா ஈர்க்கிறதுனால மக்களால அத விட முடியல. ஏன் காரணம் என்னது? அவங்க இதுல சுவைய வளர்த்துக்கல. இதய சுவைய வளர்த்துக்கல. அதனால தான் பரீட்சித் மகாராஜா கேட்டாரு, "ஏன் வந்து கிருஷ்ண கதைய கேட்க மக்கள் அதிகமா ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க?"
கிருஷ்ண கதையை கேட்க ஏன் ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? சுகதேவ் கோசாமி சொன்னாரு, அவங்களுக்கு 1000 விஷயம் இருக்கு. அவன் அந்த உடலே ஆத்மானே மறந்து போய் உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கான். எப்படி கேட்பான் அவன்? சோத்தம் நிந்யாந்தி ராஜேந்திரா வினாம் சந்தி சகசிரஷு ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. இல்லற வாழ்க்கையில அவங்க விளக்கு மாதிரி வாழ்றாங்க. இந்த உடல்ங்கிறத நான் அந்த ஆத்மாங்கிறத மறந்து உடம்புங்கிற தளத்துல வாழ்றேன். அப்ப புலன்ப விஷயங்கள் தானே கேட்பாங்க. அப்ப எப்போ வாய்ப்பு கிடைக்கும்? எப்போ ஒருத்தருக்கு ஹரி கதையால கவரப்படுவான், கிருஷ்ண கதா? சாயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்தனி விஷயவனா சுஷ்ருஷோ சுஷ்ருஷா சுஷ்ருஷான கேட்கறது. சுஷ்ருஷோ ஸ்ரத்ததானஸ்ய. எப்ப நம்பிக்கை வரும் கிருஷ்ணர் கதையை கேட்கறதுல? ஏதேதோ நம்பிக்கை வைக்கிறோம். கற்பனையான கதைகள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அந்த படம் ஓடுமா ஓடாதா? அந்த கதையில என்ன சொல்றாங்க? கற்பனை தான் அவ்வளவு. கற்பனையான விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அரசியல் தலைவர் கொடுக்கிற வாக்குறுதி மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. சினிமா நடிகர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ண கதை மேல நம்பிக்கை இல்ல. சுசுசோ சத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி எப்ப வரும் அதுல? எப்போ ஒருத்தருக்கு கிருஷ்ண கதையில ருச்சி வரும்? எப்போ ஒருத்தருக்கு நம்பிக்கை வரும்? கிருஷ்ண கதை கேட்கறதுலயும் கிருஷ்ண கதா கேட்கறதுலயும் கிருஷ்ண கதைய சுவைக்கிறதுலயும் எப்போ ஒருத்தருக்கு ஆர்வம் வரும்? சாயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிசேவனா. பாகவதர்களுக்கு சேவை பண்றது. பாகவதர்களுக்கு சேவை பண்றது மூலமா, பக்தர்களுக்கு சேவை பண்றது மூலமா, வைஷ்ணவர் சங்கத்துல வரும்போது வைணவருடைய கருணையால, பக்தர்களின் கருணையால, பாகவதரின் கருணையால தான் நமக்கு கிருஷ்ண கதால ருச்சி ஏற்படும். அப்பதான் தெரியும் ஹரி கதா அமிர்தம். பக்தர் சங்கத்துல வந்து பக்தர்களுக்கு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும்போது தான் அந்த ஹரிகதா அமிர்தம் அதை நம்ம பருக முடியும். அதுல நம்பிக்கையும் வரும். அதனாலதான் பாகவதம் ஃபுல்லுமே ஈசானு கதா, ஹரிகதா அமிர்தம், ஹரிகதா அமிர்தம். சோ அதனால இந்த ஈசானு கதா, அவதார அனுச்சரித்தம், ஹரிகதா அமிர்தம் இது என்ன கொடுக்குது நமக்கு? நமக்கு நம்முடைய சந்தேகங்கள் நமக்கு நமக்கு வந்து சாதாரண மக்களுக்கு பகவான் மேல இருக்கிற சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து வைக்குது. அது மட்டுமல்ல அது பேரானந்தம் கொடுக்கும். இப்ப பாகவதம் என்ன பண்ணுது? பாகவதம் ஒருத்தர் படிக்கிறதுனால சிருஷ்டிப்பு லீலை, பகவானுடைய லீலைகள், அதை பற்றிய குழப்பங்கள், சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி, எல்லாத்துக்கும் தீர்வு, தகுந்த பதில் கொடுக்குது. அது மட்டுமல்ல, அதை நாம் தொடர்ந்து செய்யும் போது, பாகவதம் தொடர்ந்து கேட்கும் போது, பாகவதம் தொடர்ந்து படிக்கும் போது என்ன ஆகுது? அந்த அமிர்தத்தை நாம் படிக்கிறோம். அந்த அமிர்தத்தை நாம் பருகுகின்றோம். ரைட்? அடுத்தது முக்தி. இந்த முக்தியை பத்தியும் கூட பல்வேறு தவறான கருத்துக்கள்ல இருக்கு. முக்தினா இறைவனோட அப்படியே ஒன்றாயிடுறது. கரெக்ட் தான். அது ஒரு வகையான முக்தி தான். ஆனா அந்த முக்தியை வந்து பக்தர்கள் விரும்புவதில்லை. 5 விதமான முக்தி இருக்கு. என்னென்னது? யாருக்கு தெரியாது? கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. மன்னிக்க வேண்டும், கட் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. 5 விதமான முக்தி இருக்கு. என்னென்னது? யாருக்கு தெரியும்? 5 விதமான முக்தி. हरे कृष्ण सारूप्य मुक्ति साष्टी सामीप्य सालोक्य सालोक्य सामीप्य साष्टी ஒண்ணு ஞாபகம். ரைட்? யா, தேங்க் யூ. சாயுஜ்ய, சாலோக்கிய, சாரூப்ய, சாமிப்ய, சாஷ்டி. 5 முக்தி. முக்தியில 5 இருக்கு. இதுல சாயுஜ்ய முக்தி, சாயுஜ்ய, யுஜ்யன்னா இணையறது, கலக்கிறது. சாயுஜ்ய முக்தினா இறைவனோடு இரண்டரை கலப்பது அல்லது கைவல்யம், இறைவனோடு இரண்டரை கலந்து விடுவது. இந்த முக்தியை வந்து பெரும்பாலும் ஞானிகள் தான் விரும்புவாங்க. ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா? நான் வந்து இந்த உடம்பு எடுத்துக்கிட்டேன், ஆனா நான் பிரம்மம், நான் நித்தியமானவன், நான் ஆத்மா, இந்த உடலை விட்டுட்டேன்னா நான் பிரம்மங்கிற இதை உணர்ந்துட்டேன்னா அப்புறம் இறைவன் இருக்காரு இல்லையா, அவரும் பிரம்மமா,
அவரும் நானும் ஒண்ணு. சர்வம் கலோ இதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்துல போய் முடியுது. அகம் பிரம்மாஸ்மி, நாதாத்த பிரம்மம். இது சாயுஜ முக்தி. இறைவனுடைய தோன்றா உருவத்துல அல்லது இறைவனுடைய பிரம்ம ஜோதியில இரண்டரை கலக்க விரும்புவது. இரண்டரை கலக்க விரும்புவது. எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது. ஆமா, எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது. அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் யாரு? அதுக்கு பதில் இல்லை. இந்த யோகிகள், ஞானிகள் ஞானிகள் என்ன பண்றாங்க? எல்லா பிரம்மத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆமா, பிரம்மத்திலிருந்து தான் வந்தது. அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் யாரு? அதுக்கு பதில் இல்ல. சூரிய வெளிச்சம் இருக்கு. அந்த சூரியனுக்கு ஆதாரம் யாரு? அந்த சூரிய கிரகத்தை யார் கட்டுப்படுத்துறா? அதுக்கு பதில் இல்ல. சூரிய வெளிச்சம் தான் எல்லாம். சூரிய வெளிச்சம், ஆமா, சூரிய வெளிச்சம் தான். சூரியன் தான் வெளிச்சம் கொடுக்குது. ஆமா, வெளிச்சம் தான் எல்லாம். அந்த வெளிச்சத்து எங்கிருந்து வருது? சூரியன்ல இருந்து வருது. அப்ப சூரியனுக்கு யாரு ஆதாரம்? அதுக்கு பதில் இல்ல. அதே போலதான் படைப்பு பிரபஞ்சத்தினுடைய படைப்பு பிரம்மத்திலிருந்து தோன்றினாலும் அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் கிருஷ்ணா. அவர்தான் பரபிரம்மம், பரம் பிரம்ம பரம் தாம். ரைட். சோ இந்த பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாத ஞானிகள் அவங்க இந்த சாயுஜ்ய முக்தி விரும்புவாங்க. ஆனா வைணவ ஆச்சாரியர் வைணவர்கள் என்ன சொல்லுவாங்க? பக்தர்கள்லாம் அது நரகம் போல, கைவல்யம் நரகாயதே. அது ஒரு பக்தனுக்கு தற்கொலை செய்திக்கிற மாதிரி, தன்னுடைய அடையாளத்தை அழிக்க விரும்புவது, தன் அடையாளத்தை அழித்துக் கொள்ள விரும்புவது கைவல்ய முக்தி. அத ஞானிகள் மட்டும்தான் விரும்புவாங்க, பக்தர்கள் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் வைணவ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? மற்ற 4 முக்திகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மற்ற 4 முக்திகளும் பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கு, பகவானுடைய ரூபத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. கைவல்ய முக்திங்கிறது பகவானுடைய தோன்றா உருவத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. அருவ பிரம்மம் அல்லது பிரம்ம ஜோதியில போய் கலக்கிறது, பகவானை மறைமுகமாக அடைய முயற்சிக்கிறது, அல்லது அவரோட இரண்டரை கலக்க விரும்புவது. இது பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எந்த வைஷ்ணவ ஆச்சாரியரும், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், பக்தி வினோத் தாக்கூரர், பிரபுபாதர், எந்த ஆச்சாரியரும் இந்த கைவல்ய முக்தி அல்லது அருவ முக்தியை பரிந்துரைக்க மாட்டாங்க, சிபாரிசு செய்ய மாட்டாங்க. மற்ற 4 முக்திகளை வைணவ ஆச்சாரியர் வரவேற்கிறாங்க. ஓகே, வெரி குட். சாரூபிய, சாலோப்பிய, சாமிப்பிய, சாஸ்தி. சாரூபிய, பகவானை போலே உருவம். நீங்க வைகுந்தத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை போலே ரூபம், விஷ்ணுவை போலே ரூபம், 4 கரத்தோட மஞ்சள் நிற ஆடை உடுத்திருப்பாங்க. மழைக்காலத்து நேரத்தை ஒத்த நிறத்துல இருப்பாங்க. பகவான் போல தாமரை போல கண்கள் இருக்கும். சங்கம், சக்கரம், தாமரை, கதையெல்லாம் வச்சிருப்பாங்க. வால்லாம் வச்சிருப்பாங்க. விஷ்ணு தூதர்கள் தோற்றத்துல விஷ்ணுவை போல இருப்பாங்க. துவாரகா பாலகர்கள் விஷ்ணு தூதர்கள், நந்தா, சுனந்தா, ஜெயா, விஜயா, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க தோற்றத்துல விஷ்ணுவை போல இருப்பாங்க. நீங்க எல்லா கோயில்லையும் போனீங்கன்னா, விஷ்ணு கோயில்ல, பெருமாள் கோயில்ல போனா அங்க சந்நிதிக்கு முன்னாடி 2 விக்கிரகம் இருக்கு. 4 கருத்தோட கதையை வச்சு நிப்பாங்க. ஜெயன், விஜயன், துவாரகா பாலகர்கள், ஜெயன், விஜயன், துவாரகா பாலா, நந்தா, சுனந்தா, அவங்க தோற்றத்துல விஷ்ணுவை போல இருப்பாங்க. அப்போ ஒரு ஜீவாத்மா இந்த உடலை விடும்போது, எனக்கு பகவானை போல உருவம் வேணும்னு நினைச்ச உடலை விட்டா, அவர் ஆன்மீக லோகத்துல போய் கிருஷ்ணருடைய சேவை, நான் பகவானுக்கு சேவை பண்ணணும், எனக்கு அவரை மாதிரி ரூபம் இருக்கணும், நான் பகவான் மாதிரி ரூபம் இருந்து சேவை பண்ணணும்னா அந்த மாதிரி விஷ்ணு தூதர்கள் விஷ்ணுவை போல இருப்பாங்க. ஆனா சேவகனா இருப்பாங்க. அவங்க விஷ்ணுவோட இரண்டரை கலக்கும்னு நினைக்கல, நான் பகவான் லோகத்துல போய் அவருக்கு சேவை பண்ணணும், எனக்கு அது மாதிரி ரூபம் வேணும். அப்போ வைகுந்த லோகத்துல விஷ்ணு போல ரூபம் உள்ள விஷ்ணு தூதர்கள் உண்டு. அது சாரூபிய. சாலோக்கிய, அவருடைய உலகத்துல போய் வாழ்வது. நான் பகவானுடைய உலகத்துக்கு போகணும், எனக்கு இந்த ஜட உலகம் வேண்டாம், இந்த ஜட உடல் வேண்டாம், நான் கிருஷ்ணனுடைய உலகத்துல போய் அவரோட வசதியா வாழணும். ஓகே, அது சாலோக்கிய. அப்புறம் சாமிப்பிய, அவருடைய உறவினரா, நண்பரா இருக்கிறது, காதலியா இருக்கிறது, மனைவியா இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் போல ஆப்புலண்ட், ரொம்ப வசதிய, ஆன்மீக லோகத்துல வசதிக்கு பஞ்சமே இல்லை, செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை, அந்த வசதிகள்லாம் அனுபவிக்கும். இந்த 4 முக்திகளை வைஷ்ணவர்கள் வரவேற்கிறார். ஆனா ஒரு தூய பக்தர் அதை கூட விரும்புறது இல்லை. ஒரு தூய பக்தர் நான் பகவான் போல ரூபம் எடுத்துக்கணும்னோ, இல்ல பகவானுடைய உலகத்துல போய் அவர் கூட வசதியா வாழணும்னோ, அல்லது அவருடைய உலகத்துல அவருடைய உறவு முறையில இருக்கணும்னோ எதுவுமே விரும்புறது இல்ல. அவர் பகவானுடைய சேவகனா மட்டுமே இருக்க விரும்புறாரு. அதுதான் சைத்தன்ய சொல்லி தர்றாரு. நதனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே
மம ஜென்மனி ஜென்மனி ஈஸ்வரே பவதார் பக்தி ரகை துகி கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட வந்து பணம் கேட்கல, காசு கேட்கல, எனக்கு பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? இப்ப நீங்க முக்தி அடைஞ்சிடுறீங்களா? அதை பத்தி நான் கேட்கல. வேற என்னதான் வேணும் உங்களுக்கு? எனக்கு எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த பக்தியை கொடுங்க. பக்தி தான் விலை மதிக்க முடியாத செல்வம். அது அவ்வளவு சீக்கிரம் கிருஷ்ணர் கொடுத்துட மாட்டார். முக்தியை கூட கிருஷ்ணர் கொடுத்துருவாரு, பக்தி அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டார். ஏன்னா பக்தியை கொடுத்துட்டா பக்தன் கிருஷ்ணரையே கட்டுப்படுத்திடலாம். அந்த பக்தன் சொல்றதெல்லாம் பகவான் கேட்பார். அதனாலதான் கிருஷ்ணா பக்தி ஒருத்தர் சீக்கிரம் கொடுக்க மாட்டார். அப்போ அது கிருஷ்ணாட்ட அதுதான் கேட்கணும். ஓ கிருஷ்ணா, எனக்கு தூய பக்தி தொண்டு கொடுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம் எனக்கு. வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷம் பதிம்பா நஜான்யம் பிரணேகம் வரேசத்தை. எனக்கு எந்த வரம் வேண்டாம். எனக்கு தேவலோக பதவி வேண்டாம், எனக்கு வைகுண்ட பிராப்தியும் வேண்டாம். வேற என்னதாப்பா உனக்கு வேணும்? இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம். அந்த பாலகோபாலினின் தாமரை பாதம் எப்போதும் என் இதயத்தில் பாய்ந்துட்டு இருக்கட்டும். வேற வரத்தை வாங்கி என்ன பிரயோஜனம்? இதுதான் தூய பக்தருடைய பிரார்த்தனை. அப்புறம் ரூப கோஸ்வாமி பிரபுபாத் அழகா சொல்றாரு, ஒருத்தர் வந்து இந்த ஜட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இகாயஸ்ய ஹரேர்தாச கர்மனா மனசா கிரியா, செயலால வார்த்தையால உடலால பகவானுக்கு ஒருத்தர் சேவை பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் வாழும் போதே முக்தி பெற்றவர். ஜீவன் முக்தச உச்சதே. அவர் வாழும் போதே முக்தி பெற்றவர். ரைட்? அப்போ இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த 2.10.6 முக்தி ஹித்வா அன்னதாரூபேன சொரூபேன விவஸ்திதி. 2ஆம் ஸ்கந்தம் 10ஆம் அத்தியாயத்துல 6ஆம் ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். முக்தினா என்னன்னு பாவதம் சொல்லுது. முக்தினா என்னது? முக்தினா ஏதோ பிறவா நிலை அடைகிறதோ, இல்ல இறைவனோட இரண்டரை கலக்கிறதோ, அல்லது வந்து பௌதியத்திலிருந்து விடுபடுறதோ அல்ல. முக்தி ஹித்வா அன்னதா ரூபேன சொரூபேன. நமக்கு எல்லாம் ஒரு சொரூபமான உடல் இருக்கு. அதுதான் முன்னாடி பேசணும், சொந்த உடல். நம்ம எல்லாருக்கும் ஆன்மீக உடல் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் சொந்த உடல் இருக்கு. அது பகவானுடைய உலகத்துல இருக்கு. பகவானுடைய உலகத்துல நமக்கு ஆன்மீக உடல் இருக்கு. அது என்னது அந்த உடல் பண்ணுது? சொரூபம் என்னது? கிருஷ்ணதாஸ். கிருஷ்ணதாஸ் ஜீவேரே சொருபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். அதுதான் உண்மையான முக்தி என்றால் என்னுடைய உண்மையான ஆதாரமான நிலையில மீண்டும் போயிருக்கிறது. முக்தினா என்னது? என்னுடைய உண்மையான ஆதாரமான நிலை, ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆதாரமான நிலை கிருஷ்ணனுடைய சேவை. அதுதான் உண்மையான முக்தி. முக்திகித்வா அன்னதா ரூபேன சொரூபேன விவஸ்திதி. வாடகை உடலை விட்டுட்டு சொந்த உடலுக்கு போகணும். வாடகை வீட்டை விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு போகணும். சொந்த வீட்டை விட்டுட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டை உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த வாடகை வீட்டை விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு போகணும். அப்ப இந்த வாடகை உடலை கை விட்டுட்டு சொந்த உடல் எடுத்துக்கணும். அது என்ன சொந்த உடல்? நான் கிருஷ்ணனுடைய சேவை. இதுதான் என்ன உண்மையான அடையாளம். ஜீவாத்மோட உண்மையான அடையாளம் என்னது? ஜீவேரே சொருபோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். நித்யதாஸ் நித்தியமான சேவகன். ஜீவாத்மனுடைய சொரூபமே அதான் சொரூப் சித்தி. சொரூப் சித்தினா என்னதுன்னா ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபமே பகவானுக்கு சேவை பண்றதுதான். அப்ப முக்தினாலே பகவானுக்கு சேவையில போயிருக்கிறது தான். முக்தி என்றாலே பகவானுடைய சேவையில போயிருக்கிறது தான். முக்தி என்றாலே மீண்டும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறதுதான். முக்தி ஹித்வா அன்னதாரூபேன சொரூபேன விவஸ்திதி. அப்ப முக்தினா என்னது? நான் மீண்டும் கிருஷ்ணனுடைய சேவையில தொடர்ந்து ஈடுபடுவது, நான் மீண்டும் கிருஷ்ணனுடைய சேவையில போய் நிலை பெற்றிருப்பது, நான் மீண்டும் என்னுடைய சொரூப் சித்தி அடைவது. அப்ப நம்ம எல்லாருக்குமே ஆன்மீக லோகத்துல ஆன்மீக உடல் இருக்கு. அதை அடையணும்னா அதற்கான பயிற்சி தான் இங்க. கிருஷ்ணனுடைய சேவையில தொடர்ந்து ஈடுபட்டு நம் மனம் புத்தி சிந்தனை எல்லாம் தூய்மை அடையணும். நம் மனம் புத்தி சிந்தனை எல்லாம் தூய்மை அடையாம இந்த வாடகை வீட்டை விட முடியாது. அப்பதான் சொந்த வீட்டுக்கு போக முடியும். இந்த வாடகை உடலை விட்டு சொந்த உடலுக்கு போகணும்னா இந்த பொய் அகங்காரம், பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், புலன்ப விஷயங்கள நாட்டம், இதெல்லாம் கைவிடும். இங்க உரிமை கொண்டாடுறத முதல்ல கைவிடும். இந்த உடலை உரிமை கொண்டாடுறதை கைவிடணும். இந்த உடல் சார்ந்த விஷயங்களை உரிமை கொண்டாடுறதை கைவிடணும். அப்படின்னு என்ன பண்ணணும்? பகவான் நாமத்தை குற்றமற்று கவனமா ஜபிக்கணும். அதுல இருந்து ஆரம்பிக்குது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த நாம ஜபத்தை கவனமா செய்யணும். இந்த நாம ஜபம் சொல்லும்போது, ஓ கிருஷ்ணா, நான் உங்க சேவகன், என்னை எப்படியா உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க. நான் எப்பவுமே உங்களை விட்டு விலகக்கூடாது. உங்க தாமரை பாதத்தை நான் எப்பவும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். எனக்கு உங்களுடைய நாமத்துல அடைக்கலம் கொடுங்க. ஓ நாம பிரபு, உங்க நாமத்துல எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்யும். நான் இந்த வாடகை வீட்டை வச்சுட்டு கர்வம் கொள்ளக்கூடாது. இந்த வாடகை ஊழல் எடுத்துட்டு கர்வம் கொள்ளக்கூடாது. இதை தூக்கி போட்டுட்டு நான் கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போக தயாரா. ரைட். ஸோ அதான் இந்த 2 ஸ்லோகத்துல 2.10.5 and 6 2.10, 5 மற்றும் 6 2ஆம் ஸ்கந்தம் 10ஆம் அத்தியாயம் 5வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் பகவானுடைய ஈசானு கதா, பகவானுடைய கிருஷ்ண கதா, ஹரிகதா அமிர்தத்துல எப்படி பாகவதம் எல்லா விதமான தப்பான அபிப்பிராயங்களையும் போக்கி நமக்கு அதுல சுவை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் முக்திங்கிறது என்னது? நம்முடைய உண்மையான இயல்பான ஆதாரமான நிலை. நான் பகவானுக்கு தூய பக்தி தொண்டு செய்வேன். பகவானுக்கு தூய பக்தி தொண்டு செய்வதுதான் நம்முடைய இயல்பான நிலை. இப்ப நம்ம இயல்பா இல்ல, நம்ம நோய்வாய்ப்பட்ட நிலையில இருக்கோம். இந்த நோய்வாய்ப்பட்ட நிலையிலிருந்து இயல்பான நிலைக்கு போகணும். நோய்வாய்ப்பட்ட நிலை என்னது? இதெல்லாம் தான். காமம், கோபம், பேராசை, பொய்யாங்காரம், பொய் கர்வம், இதெல்லாம் தூக்கி போட்டா இந்த நோயெல்லாம் குணமாச்சுன்னா அப்பதான் தூய பக்தி. அது எப்ப சாத்தியமாகும்? ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே சர்வபாதி வினிமுக்தம் தத்பரத்மேன நிர்மலம் ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. பகவானுக்கு தொடர்ந்து பக்தி தொண்டாற்றுவதால் தான் இந்த எல்லா வியாதிகளும், பௌதிக வியாதி இதெல்லாம் குணமாகும். அது நாம ஜபத்திலிருந்து தொடங்கும். ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தா